குழந்தை வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு வேலை. ஐயா அந்த காலத்திலலாம் 80s கிட்ஸ் எல்லாம் ஒரு குழந்தைய சொசைட்டியே மொத்தமா சேர்ந்து வளர்க்குங்கய்யா. நான் நல்லா பார்த்திருக்கேன். திருவண்ணாமலையிலலாம் வீட்ல ஒரு பையன் அப்பா அம்மாக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா நின்னு சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, இந்த மாரி ஏதாவது தப்பு பண்ணா, அங்க சுத்தி இருக்கிற பெரியவங்களே தட்டி கேட்பாங்க. வீட்ல வந்து சொல்லுவாங்க. சொசைட்டியே ஒண்ணா சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்கும். இப்ப அப்படி இல்ல. அப்படின்னும்போது பெற்றோர்கள் பொறுப்பெடுத்துத்தான் ஆக வேண்டும். குழந்தைங்க அதுலயும் முக்கியமா சின்ன வயசுல இந்த கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட் அதனால ஏற்படுற உணர்ச்சி வலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளுகின்ற செயல்கள்ல குழந்தைங்களை அனுமதிக்காதீங்க. குழந்தைங்கள அழிய விட்டுட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா அது என்ன சொல்றது? அந்த தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிச்சுட்டு நாடக காதல சிக்கிருச்சு என் பொண்ணு, லவ் ஜிகாதுல சிக்கிருச்சு என் பொண்ணு, இந்த மாதிரி போயிருச்சு. நீங்க தான் மானிட்டர் பண்ணணும். அதனால இது வந்து வெறும் நான் நாடக காதல், லவ் ஜிகாது அது மாதிரி அதுக்காக மட்டும் சொல்லலைங்கய்யா. ஐயா உடலும் மனமும் முதிர்ச்சி அடைந்து, உயிர் முதிர்ச்சி அடைந்து, வாழ்க்கையை ஒரு உறவை எப்படி உருவாக்கி நடத்தி வாழணும்னு புரியறதுக்கு முன்னாடி வர்ற எல்லா காதலுமே சினிமாவையும் டிவியையும் நாடகத்தையும் பார்த்துதான் வருவதனால் அது நாடக காதல் தான். உங்க ஜாதிக்குள்ளேயே இருக்கிறவர் மேலேயே வந்தாலும், உங்க மதத்துக்குள்ளேயே இருக்கிறவர் மேல வந்தாலும், நாடகத்தின் நினைவுகள் மனசுல பதிஞ்சி அந்த நினைவுகளினால் அதை நினைவு கூறுவதனால் வருகின்ற காதல் நாடக காதலே. அதனால பையனோ பொண்ணோ குறைந்தபட்சம் 18 வயசு ஆகிற வரைக்கும் பெற்றோர்களுடைய டிஜிட்டல் கண்காணிப்பில் தான் இருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகும்னா குழந்தைங்களோட இன்னர் ஸ்பேஸ்ங்கயா கான்சியஸ்னஸ ரிப்பீட்டட் சஃபரிங் உடைய பேட்டர்ன்ஸோட வளர்க்காம, ரிப்பீட்டட் ஃபெயிலியர் கொடுக்கிற பேட்டர்ன்ஸோட வளராம, மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில விபத்துக்களை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது விபத்து இல்லைங்கயா, உங்களுடைய தோல்வி. அது மாதிரியான மனத்தை பில்டு பண்ணாம அருமையான வாழ்க்கையை பில்டு பண்ண முடியுங்க.